Chennai Silks. தொடங்கியது புது பனிப்போர். இந்தியா ரஷ்யா உறவை குறுக்கே புகுந்து துண்டித்த அமெரிக்கா. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இப்போது இறுதியாகியுள்ளது. இந்த ஒப்பந்தம் காரணமாக அதில் இந்தியாவுக்கான வரி 18% குறைக்கப்பட்டுள்ளது. அதே போல ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொண்டு அமெரிக்கா வெனிசுலாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இப்போது இறுதியாகியுள்ளது. இந்த ஒப்பந்தம் காரணமாக அதில் இந்தியாவுக்கான வரி 18% குறைக்கப்பட்டுள்ளது. அதே போல ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொண்டு அமெரிக்கா வெனிசுலாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் அண்மையில் மேற்கொண்ட தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதனால் உலக எரிசக்தி சந்தையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்திய அமெரிக்க வர்த்தக உறவில் ஏற்பட்டுள்ள இந்த புதிய ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார பாதையை மாற்றியமைத்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக அமெரிக்கா இந்திய பொருட்கள் மீதான வரியை 25%இலிருந்து 18% உடனடியாக குறைத்துள்ளது. இதற்கு பதிலாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டு அமெரிக்காவிடமிருந்து எரிசக்தி இறக்குமதியை அதிகரிக்க ஒப்புக்கொண்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக ரஷ்யாவின் எரிசக்தி பொருளாதாரத்திற்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருந்து வருகிறது. நாளொன்றுக்கு சுமார் 1.7 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்து வந்தது. ஆண்டுக்கு சுமார் $35 பில்லியன் மதிப்பிலான இந்த வர்த்தகம் திடீரென நிறுத்தப்படுவது உக்ரைன் போரினால் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் ரஷ்யாவிற்கு ஒரு பேரிடியாக அமையும். இருப்பினும் இந்தியாவுக்கான தனது ஆதரவை ரஷ்யா முழுமையாக துண்டித்துக் கொள்ளுமா? வல்லுநர்கள் சில முக்கிய காரணங்களை முன்வைக்கின்றனர். பல தசாப்தங்களாக இந்தியாவின் மிகப்பெரிய ஆயுத விநியோகஸ்தராக ரஷ்யா இருந்து வருகிறது. S-400 ஏவுகணை அமைப்புகள் முதல் பிரமோஸ் ஏவுகணை தயாரிப்பு வரை இரு நாடுகளும் பிரிக்க முடியாத அளவுக்கு இராணுவத்துறையில் இணைந்துள்ளன. தனது மிகப்பெரிய வாடிக்கையாளரான இந்தியாவை ரஷ்யா அவ்வளவு எளிதில் விட்டுக் கொடுக்காது. இந்தியாவுடனான உறவை ரஷ்யா துண்டித்தால் அது சீனாவிடம் மட்டுமே தஞ்சம் புக வேண்டியிருக்க நிலைக்கு தள்ளப்படும். சர்வதேச அரசியலில் சீனாவுக்கு இணையான ஒரு சக்தியாக இருக்க இந்தியா போன்ற ஒரு நண்பன் ரஷ்யாவிற்கு தேவை. இந்த ஒப்பந்தத்தை ரஷ்யாவிற்கு எதிரான ஒரு முடிவாக பார்க்காமல் தனது எரிசக்தி தேவைகளை பன்முகப்படுத்தும் ஒரு முயற்சியாகவே இந்தியா கருதுகிறது. மேலும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் எடுக்கும் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் அதே வேளையில் ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கான கதவுகளையும் இந்தியா திறந்து வைத்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்தியா இனி ரஷ்யாவிற்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் வெனிசுலா போன்ற நாடுகளிலிருந்து எண்ணெய்களை பெற திட்டமிட்டுள்ளது. உக்ரைன் போருக்கான ரஷ்யாவின் நிதி ஆதரவை குறைப்பதே இதன் நோக்கம் என்று அதிபர் ட்ரம்ப் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்கா விதித்திருந்த கடும் வரிகள் நாட்டின் ஏற்றுமதியை பாதித்து வந்தன. தற்போது அந்த வரிகள் குறைக்கப்பட்டுள்ளதால் இந்திய தயாரிப்புகளுக்கு அமெரிக்க சந்தையில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். எரிசக்தி, விவசாயம், தொழில்நுட்பம் மற்றும் நிலக்கரி போன்ற துறைகளில் அடுத்த சில ஆண்டுகளில் $500 பில்லியன் அதிகமான அமெரிக்க பொருட்களை வாங்க இந்தியா சம்மதித்துள்ளது. இந்தியா மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான உறவின் உண்மை தன்மையை வரவிருக்கும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் தெரிய வரும். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவின் நிரந்தர இடத்திற்கு ரஷ்யா தொடர்ந்து ஆதரவளிப்பதும் ராணுவ ஒப்பந்தங்களை தொடர்வதும் இந்த நட்பின் ஆழத்தை உறுதிப்படுத்தும். இந்த வர்த்தக ஒப்பந்தம் செயல்படுத்தப்பட்டால் இது இந்தியாவின் எரிசக்தி கொள்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.